ஒரு ஜனாதிபதி பொய் சொல்லுவாரா? அதுவும் அமெரிக்க ஜனாதிபதி இவ்வளவு ஊடகங்களுக்கு முன்னால இவ்வளவு பப்ளிக்கா எதுக்காக பொய்ன்னு சொல்றேன்னா, ட்ரம்ப் சொல்லிட்டே இருக்காரு, நான் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன், அந்த பேச்சுவார்த்தை முன்னேற்றம் கண்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஈரான் தரப்பிலிருந்து சொல்லப்படுகின்ற விஷயம், ட்ரம்ப் மாத்திரம் இல்லை, அமெரிக்கா தரப்பிலிருந்து யாரும் எங்களோட பேசல. ஆனால் பேச வந்தால் பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், எங்கள் மேலே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை அவங்க நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரான் முதல் கட்டமாக கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. இந்த கேள்வியை உண்மையிலேயே பத்திரிகையாளர்களும் ட்ரம்ப் கிட்ட கேட்கிறாங்க, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ட்ரம்ப் சொல்றாரு, முதல் கட்ட தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் இறந்து விட்ட நிலையில மூன்றாம் கட்ட தலைவர்கள், ஈரானுடைய மூன்றாம் கட்ட தலைவர்களோட நாங்க பேசிட்டு இருக்கிறோம், நல்ல சிக்னல் அங்க இருந்து வந்துட்டு இருக்கிறது, ஆக ஈரான் வெகு சீக்கிரத்தில் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் தெளிவா சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு ட்ரம்ப் ஊடகங்கள் கேட்கிறாங்க, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அவருடைய பேரை சொல்ல முடியுமான்னு சொல்லி. ட்ரம்ப் சொல்றாரு, இல்ல, அவருடைய பேரை சொன்னா அவரையும் கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆக இந்த பதில் சர்வதேச மட்டத்தில் மிகப்பெரிய விவாதத்தை எழுப்பியிருக்கிறது. ட்ரம்ப் எதற்காக பொய் சொல்றாரு, இல்ல ட்ரம்ப் சொல்றது உண்மைதான்? இந்த கேள்வி ஒருபுறம் இருக்க, கட்டார் நேரடியாகவே நிறைய நாடுகளோடு செய்த ஒப்பந்தத்தை தாங்க நிறுத்த போறதா அறிவிச்சிருக்காங்க. காரணம், கட்டார் மேல மோசமான தாக்குதல்கள் நடத்தப்படுது. கட்டார் மாத்திரம் இல்லாம இன்னும் சில நாடுகள் நேரடியாகவே ஈரான பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டார்ல மாத்திரம் இல்லாம அமெரிக்காவினுடைய டெக்சாஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அங்கேயும் ஒரு பாரிய வெடிப்பு சம்பவம் பதிவாக இருக்கிறது. இந்த வெடிப்பு சம்பவம் ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் யுத்தம் உச்சக்கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கும் போது ஏற்பட்டிருக்கிறதுனால இது விபத்தா அல்லது திட்டமிடப்பட்டதா அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லிட்டு இருக்க விஷயம், உடன்பாடுகள் எட்டப்பட வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு ஈரான் இறங்கி வர வேண்டும் அப்படின்றதான். அதற்காக 13 அம்சங்கள் அடங்கிய கோரிக்கைகளை அவர் தயார்படுத்தியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது எதுவுமே ஆஃபிஷியலா அறிவிக்கப்படல. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை திறந்து விட வேண்டும். அப்படி திறந்து விடுகின்ற பட்சத்தில் ஈரான் மேல விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பொருளாதார தடைகளையும் நாங்கள் நீக்கிறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த 13 கோரிக்கைகளுக்குள்ள ஒன்றாக உள்ளடக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கைகளை பாகிஸ்தான் தான் எடுத்துக்கொண்டு போய் ஈரான்கிட்ட பேச போறாங்க, அதற்கு ரஷ்யாவும் துணை இருக்க போறதாகவும் சில செய்திகள் மூலமா அறிய கிடைக்குது. ஆனா இது எதுவுமே அதிகாரபூர்வமா உறுதி செய்யப்படாத செய்திகள். அதே சமயம் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை அப்படின்ற இந்த வெள்ளக்கொடியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய படையினரை வளைகுடா பகுதியில் அதிகமாக குவித்துக் கொண்டிருக்கார் அப்படின்ற மாதிரியான செய்திகளையும் அவதானிக்கக்கூடியதா இருக்குது. குறிப்பா பென்டகனால 82nd ஜெனரேஷன் படைப்பிரிவு ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவங்க தரை வழியாக ஊடறுத்து சண்டை புரிவதற்கு தயாராக இருப்பதாகவும் சில செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதே சமயம் B-52 விமானங்கள் மூலமா குண்டுகளை காவி கொண்டு போய் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராக இருப்பதாகவும் சில செய்திகள் சொல்கின்றன. ஆனா ஈரான் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, F-35 மாதிரியான 5th ஜெனரேஷன் விமானங்களையே சுட்டு வீழ்த்த தெரிஞ்ச எங்களுக்கு இந்த B-52ன்றது சாதாரணமான விஷயம். அது மாத்திரம் இல்லாம விமானங்களை சுடுறதை காட்டிலும் தரை வழியாக வருகின்ற ராணுவ படை வீரர்களை சுட்டு தள்ளுறது எங்களுக்கு இலகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதற்குமே டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க ஈரான். அமெரிக்க இஸ்ரேல் இந்த யுத்தத்தால பாதிக்கப்பட்டது யாருன்றது நமக்கு நல்லாவே தெரியும். நாங்க தான். இலங்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பெட்ரோல்ல நிறைய கட்டுப்பாடுகள், அது மாத்திரம் இல்லாம மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துங்க, இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது நாங்க குழப்பம் அடைகிறோம். அதனை இலங்கையில மாத்திரம்தான் இந்த மாதிரியான செய்திகள் வருதா, இந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுதான்னு நிச்சயமா இல்ல. வியட்நாமை பொறுத்த வரைக்கும் வியட்நாம் அவங்களுடைய விமான சேவையை நிறுத்தியிருக்காங்க இந்த எரிபொருள் இல்லாத பிரச்சனையினால. அது மாத்திரம் இல்லாம பிலிப்பைன்ஸும் இதே மாதிரியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. தென்கொரியா கூட மக்களை குளிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்தும்படி தென்கொரிய மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அது மாத்திரம் இல்லாம 2 வாகனங்களை பயன்படுத்துறவங்க பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க, மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துங்க, இந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் இலங்கை தாண்டி இன்னும் பல நாடுகள்ல, அதுவும் வளர்ந்த நாடுகளிலேயே வழங்கப்பட்டிருக்கு. ஆக இது ஒட்டுமொத்தமாக உலகம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் தான். ஈரானோ அமெரிக்காவோ மனசு வைக்காம இந்த பிரச்சனை முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை.